மக்களுக்கு எல்லாருக்கும் முக்கியமான விஷயம். இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். மேலே தள்ளி விடாமல் கவனமாக அதை கேளுங்க. உண்மையாக நடந்த விஷயத்த சொல்கிறேன். குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அந்த பேக் எடுத்து குழந்தைங்க எழுதுகிறப்போ ஹோம்ஒர்க் பண்ணுறப்போ கிட்ட உட்காந்து கவனமாக பாருங்கள். காரணம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, பென்சில் சாப்பிட்றது நல்லதில்லை, சரிங்களா? குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி பென்சில் சாப்பிட்டா என்ன ஆகுது தெரியுங்களா? ரத்தத்தையில் உடம்புல ரத்தத்தையில் உறிஞ்சிரும், எலும்பு பலன் குறைஞ்சிரும், நரம்பு ஹெல்த்து குறைஞ்சிரும், எலும்புகளோட ஹெல்த்து குறைஞ்சிரும், ரத்தம் நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக சுண்டிரும், நடக்க முடியாது, காமாலை வந்துடும், காமாலை பிடிச்சிக்கும், நடக்க முடியாது. அதுக்கு பேர் ரத்த சோகைன்னு சொல்லுவாங்க. வீட்டில் வேலை செய்ய முடியாது, வெயிட் தூக்க முடியாது, எப்படா படுப்போம் எப்படா தூங்குவோம், ரொம்ப 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 டயர்டாக இருக்கும். மக்களே, தயவு செய்து குழந்தைங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி பென்சில் ஸ்லேட்டில் குழந்தைங்க எழுதுகிறாங்க இல்லையா, அந்த பென்சிலை எக்காரணத்தை கொண்டு யாரும் சாப்பிட்றாதீங்க. குழந்தைங்க சாப்பிட்ற போகிறாங்க, கவனமாக பாருங்கள். அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம், இந்த கோபால் பல்பொடியில் சிலர் வாங்கி கையில் விளக்குவாங்க தெரியுங்களா பல். அது கொஞ்சம் சுவையாக இருக்கும், கொஞ்சம் இனிப்பாகவும் இருக்கிறதுனால நிறைய பேர் அந்த கோபால் பல்பொடி சாப்பிட்றாங்க. அது ஏன்னா நாளுக்கு நாள் ரத்தத்தை உறிஞ்சிரும். அதே தான் அதுவும் நீர்ச்சத்தை குறைச்சிரும், உடம்புல பேலன்ஸ் இல்லாமல் போயிடும், நடக்க முடியாது, கைகள் ஓஞ்சிரும், வேலை செய்ய முடியாது, எப்படா படுப்போம் அப்படின்னு தோணும். காரணம் என்ன? அதுக்கு பேர் ரத்த சோகை, சரிங்களா? இது ஒரு அம்மா கடையில் வாங்கி பொரிகடலையை சாப்பிட்ற மாதிரி காசுக்கு வாங்கி அந்த அம்மா பென்சில் நிறைய சாப்பிடுவாங்க. கோபால் பல்பொடி பல் விளக்குறப்பெல்லாம் ஃபஸ்ட்டு பல்லை விளக்கிட்டு கையில் மீதி எடுத்து நிறையா போட்டுக்குவாங்க. பல்லை விளக்கி வாயை கொப்பிச்சிட்டு அந்த மீதி இருக்கிற பல்பொடி அப்படியே வாயில் போட்டு சப்பி அந்த அம்மா முழுங்கிடுவாங்க. அது அந்த டைமுக்கு சுவையாக இருக்குது வாய்க்கு, அது பின்னாடி இருக்கிறதுக்கு என்ன தொந்தரவு அதிகமாக கொடுத்துரும். மக்களே, தயவு செய்து சொல்கிறேன், யாராக இருந்தாலும் சரி. இன்றைக்கி அந்த அம்மாவுக்கு என்ன தெரியுங்களா? ஃபஸ்ட்டு அதை நான் முக்கியமாக சொல்லிடுறேன். கவனமாக இருங்க. குழந்தைங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி ஸ்லேட் பென்சில் தயவு செய்து யாரும் சாப்பிடாதீங்க, சாப்பிட மறுத்துருங்க, ரத்து பண்ணிக்கிங்க. கோபால் பல்பொடி யாரும் சாப்பிட்றாதீங்க. இன்றைக்கி அந்த அம்மாவுக்கு வயிற்றுல போய் கட்டி மாதிரி கட்டி ரத்தம் குறைஞ்சி நீர்த்தத்து குறைஞ்சி அந்த அம்மா இன்றைக்கி இறந்துட்டாங்க. அது மட்டும் இல்லை, அந்த அம்மா சுருட்டெல்லாம் குடிப்பாங்க, சுருட்டு நல்லா குடிப்பாங்க, சரிங்களா? சுருட்டு குடிக்கிற பழக்கம் நிறையா பொம்பளைங்களுக்கெல்லாம் நம்ம நாட்டில் இருக்குது. சுருட்டும் குடிப்பாங்க, ஸ்லேட் பென் நிறைய சாப்பிடுவாங்க, கோபால் பல்பொடி நிறைய சாப்பிடுவாங்க. அது காமலை மேலே மாறி ரத்தத்தையெல்லாம் சுண்டி ரத்தத்தில் உடம்புல ரத்தம் கிடையாது, நீர்ச்சத்தை குறைச்சி அந்த அம்மா இன்றைக்கி இறந்துட்டாங்க. தயவு செய்து ஆண்டவன் கொடுக்குறதா மவுத்து, நாம்பளாக மவுத்து ஆகிறது பேர் ஹராத்து. தயவு செய்து அதில் கவனமாக இருங்க. குழந்தைங்க மேலே மெயினாக கவனம் செலுத்துங்க. வாயில் எதனா போடுற போகிறாங்க, சப்பி சாப்பிட்ற போகிறாங்க, மென்று சாப்பிட்ற போகிறாங்க. பெரியவங்களுக்கு எதாவது சொல்கிறா, குழந்தைங்களுக்கு எதாவது சொல்கிறா. தயவு செய்து அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. காமலை பிடிச்சி உடம்பு வீணாக போய் நம்ம தேவையில்லை, நம்ம உசுறு போகணுமா, ஒரு உயிர் அனாபத்தா போகணுமா? ஆண்டவன் கொடுத்த உயிர் ஆண்டவன் தான் எடுக்கணும். நம்மளாக அந்த மாதிரி ஹராத்தில் மவுத்து ஆகக்கூடாது, அது நல்லதில்லை, சரிங்களா? தயவுசெய்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், பென்சில் ஸ்லேட் பென்சிலை குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி சாப்பிட்றாதீங்க. கோபால் பல்பொடி அப்படித்தான், நீங்கள் அதுக்கு வேறு ஏதாச்சும் கூட சாப்பிடலாம். ஏன்னா அது அப்போதைக்கு சுவையாக இருக்கும், சாப்பிட்றப்போ நாக்கு உணர்த்தியாகவும் இருக்குது. கடைசியில் வயிற்றில் போய் கட்டி மாதிரி கட்டி காமலை பிடிச்சி நம்ம உசுரே போயிடும். தயவு செய்து இந்த தவறை யாரும் செஞ்சிடாதீங்க. கவனமாக இருங்க. உங்களோட ஹெல்த்துக்காக சொல்கிறேன், உங்களுக்கு நல்லதுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சரிங்களா?